இல்லாததுனாலே கல்யாணம் ஆகல. கல்யாணம் வேண்டாமலே இருந்தது. நல்ல வேளை அந்த வியாதி நீங்கித்துனால் உடனே அந்த கன்னிகைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதானே சந்தோஷம். அதுபோல கைவல்யம்ங்கிறது வியாதி நீங்கின தசையே தவிர கல்யாணம் ஆன தசை இல்லையா. வியாதி நீங்கின தசையினால் சம்சாரம் அத்து போச்சு. இனிமேல் சம்சார சுகதுக்கம் இல்லை அப்படிங்கிறது தவிர பகவான அண்டி பேரானந்தத்தை பெற்றோம் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்காததுனாலே அது ஒரு இழப்பு என்று காட்டுகிறார். கைவல்யத்துக்கும் அப்பால் எது இருக்குனால் வைகுண்டம். அங்க சேவிய சேவக பாவம் இருக்கு. ஆத்மானுபவம் மட்டிலும் இருக்கும்போது சோகம் என்ன இருக்கு. இதுவே பெரிய லாபம்தான். சோகம்னு இருக்கு. அப்புறம் பகவான அடைஞ்சோமானால் தாசோகம்னு இருக்கு. நமக்கு மேற்பட்டவனாகிய பரமாத்மாவே இந்த ஜீவாத்மா அடையணும் அப்படிங்கிறத சொல்றார். இது பாகவதத்திலையும் கைவல்யத்தை விரும்ப மாட்டார்கள் என்று நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் பாகவதத்தில் இருக்கு. அதுல ஒரு ஸ்லோகம் நைகாத்மதாம் மே ஸ்பிருகயந்தி கேசித் மத்பாத சேவாபிரதா மதீகாக ஏன்யோன்யதோ பாகவதா பிரசஜ்யே சபாஜயந்தே மம பௌருஷாணி நைகாத்மதாம் நேயே. அப்படி ஐகாத்மியத்தை கைவல்யத்தை விரும்ப மாட்டார்கள் சிலர். சிலர்கள்னா மிகவும் அரிதுன்னு அர்த்தம். போட்டியில ஒருத்தர் யாரும் கைவல்யத்தை விரும்ப மாட்டார். ஏன் விரும்ப மாட்டார்கள்னா மத்பாத சேவாபிரதாக, கைவல்யத்தை விட உயர்ந்தது என்னுடைய பாத சேவை. பாத சேவையை விரும்புகிறவர்கள் கைவல்யத்துல மாட்டிக்க கூடாது. சம்சாரம் எப்படி ஒரு பந்தமோ கைவல்யமும் ஒரு பந்தம் நினைப்பார்களா. கைவல்யத்துல மாட்டிக்க கூடாது. இது ஒரு குழி, அது ஒரு குழி. அங்க போய் விழுந்துட்டா பாத சேவை கிடைக்காதே என்று நினைச்சு கைவல்யத்தையும் ஆசைப்படாதபடி என்னுடைய பாத சேவையை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்றதத்தான் ரொம்ப அழகாக ஆழ்வார்கள். பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது என்று சொல்லிவிட்டு என்னும் பொன்னுருவாகாய் என்று பரமாத்மஸ்வரூப ஞானத்தை இங்கே சொல்லுகிறார். முதல்ல ஆத்மஸ்வரூப ஞானம், அப்புறம் பரமாத்மஸ்வரூப ஞானம். ஆத்மன் அதோ மயி என்று பகவான் கீதையில சொல்றார். உன்னை தெரிஞ்சு கொண்டால் என்ன தெரிந்து கொள்ளுவாய் அப்படின்னு அர்த்தம். உன்னையே தெரிஞ்சு கொள்ளாத வரையிலும் என்ன தெரிஞ்சு கொள்ள மாட்டாய் நீ. உன்னை தெரிஞ்சு கொள்ளணும் முதல்ல நீ. அப்படி தெரிஞ்சுட்டாதான் என்ன தெரிஞ்சு கொள்வாய். உன்னை என்ன நினைச்சிருக்கேன்னா இன்னாருடைய புள்ள, இன்னாருடைய பேரன், இன்னாருடைய புள்ள, உடம்புலேன்னு உடம்பு பிறந்தது, உடம்புலேன்னு உடம்பு பிறந்தது, அந்த உடம்புதான் நான் அப்படின்னு நீ நினைச்சிருக்கிற வரையிலும் என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டேன். உன்னை நீ ஆத்மான்னு புரிஞ்சுட்டியானால் நான் பரமாத்மான்னு நீ புரிஞ்சுப்பேன். உன்னை ஆத்மானே நீ இன்னும் புரியலையே. ஆத்மானு எப்போது நீ புரிஞ்சுட்டியோ அப்போதுதான் பரமாத்மாவானு என்ன புரியும். ஏனென்றால் ஞானஸ்வரூபனா இருக்கிறதுனாலே. ஞானம்ங்கிறது உலகத்துல உள்ள ஒரு திரவியம் இல்லையே. உலகத்துல வெள்ளிய போலே, தங்கத்தை போலே, பித்தளைய போலே ஒரு திரவியமான ஒரு திரவியமாயிருந்தார். ஒரு வெள்ளி சொம்ப பார்த்ததும் இது மாதிரி வெள்ளி குட்டி விளக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோல ஒரு திரவியம் இல்லையே ஞானம்ங்கிறது. ஞானம்ங்கிறது உன்னுடைய ஸ்வரூபம். நீ ஏன் ஞானஸ்வரூபனாய் இருக்கிறாய்? நீ எப்போ ரத்த அஸ்தி மாம்சமயமான சரீரத்தை தன் ஸ்வரூபம்னு நினைச்சிருக்கியோ அதுவரையில என் ஸ்வரூபம் உனக்கு புரியாது. நீ ஞானஸ்வரூபன்னு புரிஞ்சுனுட்டியானால் என்ன ஞானஸ்வரூபன் நீ புரிஞ்சு கொள்ள முடியும். என்னுடைய அம்சம்தான் நீ. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா என்கின்றதுனால அப்பொழுது தன்னுடைய ஸ்வரூபம் புரிஞ்சாலேயே பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம் புரியும் என்பதற்காக எண்ணும் பொன்னுருவாய் என்கிறார். பரமாத்மா எங்கும் ஸ்வயம் பிரகாசமான வஸ்துவாக இருக்கிறார். அந்த பொன்னுருவு என்கின்ற பரமாத்மா நாமம் ரூபம் அற்றவர்.
ஜீவாத்மாவும் நாமும் ரூபம் அற்றவன், பரமாத்மாவும் நாமும் ரூபம் அற்றவர். நாமமும் ரூபமும் அற்ற அகண்டமான அந்த பரமாத்மாவை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறார். அதை விட வசதி உண்டோனால் கிடையவே கிடையாது. ஆனால் உண்டு. ஏனால் நாமமும் ரூபமும் அற்ற அந்த பரமாத்மா பக்தானுகிரகார்த்தம் ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் எடுத்துட்டு வராளே, அது இதை விட வசத்தின்னா நாமும் ரூபமும் அற்றதான